என் தோள் சேர்ந்த பூமலையடி நீர் இன்று எங்கள் வாழ்வில் வருவீரோ. நீங்கள் வரும் பாதை நோக்கி எங்கள் பார்வை பதித்தோமே. வரும் வழி எல்லாம் உன் பாதம் தொடும் பூக்கல்லாவோமா. உன் பாதம் தொட்ட பூக்கள் ஒன்றாய் எங்கள் கை சேரும் காலம் இதுவோ. வணக்கங்க. எந்தன் கடைக்கண் பார்வை கூட ஏங்கிதான் தவிக்கிறது அவளை தேடி. எந்தன் மூச்சு காற்றும் சூடாய் வெளிவருகிறது அவளை காணாது. எந்தன் முகமும் சோகமே உருவாய் வெளுத்து விடுகிறது அவளின் வரவுக்காக. எந்தன் இதழின் புன்னகை கூட இன்று மறந்து நிற்கிறது அவளின் முகம் காணாது. எந்தன் கன்னங்களும் கன்னக்குழிகளும் ஏக்கத்துடன் இருக்கிறது அவளின் இதழ் தீண்ட. எந்தன் கேசங்கள் கூட அகன்ற நெற்றியில் விழ மறிக்கிறது அவளின் விரல் கோதிட. எந்தன் கூர்மையான விழிகள் அசையாதிருக்கிறது இமை மூடாமல் அவளின் மெய் காண. என் ஏக்கம் அறிவாளோ என் தேவதை பெண். என் தோள் சேர்ந்த பூமலையடி நீர் இன்று எங்கள் வாழ்வில் வருவீரோ. நீங்கள் வரும் பாதை நோக்கி எங்கள் பார்வை பதித்தோமே. வரும் வழி எல்லாம் உன் பாதம் தொடும் பூக்களாவோமா. உன் பாதம் தொட்ட பூக்கள் ஒன்றாய் எங்கள் கை சேரும் காலம் இதுவோ. என் தோள் சேர்ந்த பூமலையடி நீ குங்குமச் சிவப்பில் அதிக வேலைப்பாடுகளுடன் கூடிய சர்வாணி அணிந்து ஆண்மை ததும்பிய கம்பீரத்துடனும் மயக்கும் புன்னகையுடனும் நின்று அனைவரையும் சிறிய தலை அசைவுடன் வரவேற்று கொண்டிருந்தனர் விஸ்வா, வினோ, சஞ்சய் மூவரும். இரவு அந்த வானில் நிலவு பெண்ணும் அவளுக்கு துணையாய் நட்சத்திர தோழிகளும் வான உலா வந்து கொண்டிருக்க, பகல் சூரியனோ தனது கதிர்வீச்சின் ஒளிக்கற்றைகளை துளியளவு அரண்மனை வீட்டில் மறந்துவிட்டு சென்று விட்டதோ என்னவோ. ஆம், இந்த 3 இளவரசர்களும் காலம் முழுவதும் அவர்களின் துணை நிற்கும் தேவதைக்காக காத்து கொண்டிருக்க, இவர்களை ஏமாற்ற எண்ணாமல் ஏற்கனவே அழகியாக இருந்த அவர்களை மெருகேற்றி கொண்டிருந்தார்கள் அழகு நிலைய மங்கையர்கள். கண்கள் சுளிக்க வைப்பவர்களையே கண்கள் விரிய பார்க்க வைப்பவர்கள் இங்கோ இவர்கள் ஏற்கனவே பேரழகியாக இருக்க இப்பொழுது வானில் இருந்து இறங்கி வரப்போகும் தேவதைகளாக அல்லவா மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முதல் துடைத்து வைத்த குத்து விளக்காய் இருந்த பொழுதே இவர்கள் அவர்களின் அழகில் மயங்கி சம்மதம் தெரிவிக்காமலே அவர்கள் பின்னால் சுற்றியவர்கள் இப்பொழுது அங்கே இவர்கள் வரவிற்காக காத்து நின்று கொண்டிருக்கும் அவர்கள் கண்களால் மயக்கிய இந்த 3 மங்கையர்களும் தேவதை போல் அலங்கரிக்கப்பட்டு இருக்க இளவரசர்களாக நின்றிருந்தாலும் அவர்கள் மனம் இனி படும் பாட்டை அவர்கள் அறிவார்களா? சரி, நீங்கள் கேட்குறது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கவனிக்கிறதும் அதை கிண்டல் பண்ணுறதும் அதன் மூலமாக அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் தானே நம்ம தலையாய வேலை. என்ன நான் சொல்கிறது சரிதானே? அட என்னம்மா நீ, அவங்களுக்கு இடையே இருக்கிற அன்பை நீயே கிண்டல் பண்ணுறியா என்று தானே கேட்குறீங்க? அதான் இல்லைங்க, அவங்கள நாம் தயக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தானே இந்த நினைவுகளை பின்னாளில் நினைத்து பார்க்கிறப்பவும் அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஐயப்பா, நீங்கள் கோபத்தில் அங்கே முணங்கிறது இங்கே மனசுக்குள்ளே கேட்குதே. என்னம்மா நீ, அன்பு அன்பு அது ஒன்று தான் முக்கியம்னு சொல்லி போட்டு இப்போ என்னடானா நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொன்னால் நாங்கள் எதைத்தான் நம்புறது தானே கேட்குறீங்க? இதாங்க அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்கள் என்னை கேள்வி கேட்க, என் மேலே கோபப்பட என உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை தூண்டுவது கூட நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பு தாங்க. அந்த அன்பு தான் என் மேலே கோபப்பட, கேள்வி கேட்க என உங்களுக்கு உரிமையை கொடுக்குது. சரி வாங்கங்க, நம்ம விசேஷ வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க போவோம். இங்கோ விஸ்வா, வினோ, சஞ்சய் என மூவரின் மனம் படும் பாட்டை கோபமாக, வர்ணனையாக, கவிதையாக, பாடலாக, ஏன் வார்த்தையாக கூட நாம் தான் அறிந்து கொள்ள போகிறோமே. ஐயா அப்பா,
ஏன் இவங்க மட்டும்தான் அழகா, நாங்கள் எல்லாம் அழகு இல்லையான்னு தானே கேட்குறீங்க? இதை தாங்க நானும் பள்ளி படிக்கிற காலத்தில் படித்த கதை, பார்த்த படம். ஏன் அந்த கால தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகிற நாடகத்தில் இருந்து இப்போ நொடிக்கு நொடி போடுகிற இன்ஸ்டாகிராம் மற்றும் சீரியல் வரை நாயகன் நாயகியை மட்டும்தான் அழகாக காட்டுறாங்க, எழுதுகிறாங்க, புகழ்கிறாங்கன்னு தானே. நான் உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, சரியா? ஓ, இதுக்கு பேர் ரகசியம் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க? அதான் இல்லை, அனைவரும் அவங்கள பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள செஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரகசியங்க. அதுவும் இந்த ரகசியத்தை நல்ல முறையில் வழி நடத்தினா அது நம்மளை வாழ்க்கையில் சந்தோஷமாக வழி நடத்தும். அடுத்த கேள்வி இதுதானே, என்ன சொல்கிறீங்க? என்னங்க நீங்கள் எழுதுகிற கதையில் வருகிற நாயகன் நாயகி மட்டும்தான் அழகானவங்களா, அழகியாக இருக்காங்களா என்று தானே கேட்குறீங்க? அது அப்படி இல்லைங்க. ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்து விட்டால் அவர் மட்டும்தான் அவர்களுக்கு அழகாக தெரிவாங்க. ஏன்னா ஒருவரை மனதார நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரது ஒரு சிறிய அசைவாகினும் அத்தனை அழகாக இருக்கும். அதுதாங்க அப்பட்டமான உண்மை. அங்கே இவர்களின் கண்களுக்கு முன்னால் அவர்களின் வெளிப்புற தோற்றம் எல்லாம் பின்னால் தள்ளப்பட்டு அவர்களின் பார்க்கும் அத்தனையுமே மனக்கண்ணால் மட்டுமே ஆழ்ந்து உள்ளூர உணரப்படும். ஆம், அவர்களில் காணப்படும் அனைத்துமே அழகாய்தான் தோன்றும் அவர்களுக்கு மட்டுமே. அப்படி இருக்க பிடித்தமானவர்கள்தான் கதாநாயகன் நாயகி ஆக மனதில் எண்ணம் தோன்றியதும் அழகாக நினைக்க என்ன அழகாக எடுத்து சொல்லத்தானே தோன்றும். இதுதானே நம் அன்றாட வாழ்வில் நடக்கிறது. இதை ஒவ்வொருவரும் மனதார ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வின் இறுதி வரை வாழ முடியும். நாம் என்றும் பார்க்கும் அனைவரின் அழகையும் ரசிக்கலாம். ஆனால் அனைவரின் அழகையும் பார்த்து ரசித்து அனுபவிக்கத்தான் ஆசைப்படக்கூடாது. எப்பொழுதும் அந்த அரண்மனை தோட்டத்திலும் சரி, அதை சுற்றியும் சரி, அங்கு உள்ள அழகு மிகுந்த பூக்களினால் அங்கு உலவும் காற்று கூட நறுமணத்துடன் தான் வீசும். இன்று அந்த நறுமணத்துடன் ஒளி வீசும் மின் விளக்குகளாலும் அழகு கூட்டும் விதமாக செயற்கை அலங்காரங்களும் சேர்ந்து மனதோடு கண்களையும் கவர்ந்து இழுக்கத்தான் செய்தது. அரண்மனை வீட்டு விசேஷம் என்றால் சும்மாவா என்ன? அந்த ஊர் மக்களுடன் சுத்துப்பட்டி மக்களும் கூடியிருக்க அனைவரும் இந்த விழாவை அவர்கள் வீட்டு விசேஷமாக திருவிழா போல்தான் கொண்டாடி கொண்டிருந்தனர். விசேஷத்திற்காக செயற்கை செடி கொடிகளும் அழகிய பூக்களுமாக அலங்கரிக்கப்பட்டு இருக்க அவற்றிலும் மின்மினி பூச்சிகள் போல மின் விளக்குகள் ஒளிர வானத்து நட்சத்திரங்கள் சிரித்த புன்னகையில் உதிர்ந்த தெரித்த எச்சில்தான் முத்துக்களாக மின்னுவதைப் போல் அல்லவா இருந்தது. இதே நேரம் நுழைவாயிலில் தோரணம் போன்று வண்ண வண்ண மின்விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்க அதன் அருகே போடப்பட்டிருந்த அந்த அலங்கார நீண்ட மேசையின் அருகில் தனது இரு தோழிகளுடன் நின்றிருந்தாள் நிருபமா. அந்த விசேஷத்திற்கு வருவோரை இவள் பன்னீர் தெளித்து வரவேற்று கொண்டிருக்க இவள் அருகில் நின்றிருந்த அவள் சொந்தக்கார தோழிகளில் ஒருவள் சந்தன குங்குமம் கொடுத்திட, மற்றொருவளோ கற்கண்டும் வண்ண வண்ண ரோஜா பூக்களையும் கொடுத்து வருவோரை இன்முகம் காட்டி வரவேற்று கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு மறுபுறமாக நின்று கொண்டிருந்தார்கள் ராம்மோகனும் கல்யாணியும். வெள்ளை வேஷ்டி சட்டையில் அவரது தலைமுடியும் அடர்ந்த மீசையும் வெள்ளி கம்பிகளாக மின்னினாலும் அவர் மீசையை திருகிவிடும் அழகில் மயங்கிய கல்யாணியோ இன்னும் வைத்த கண் எடுக்காமல் ராம்மோகனை தான் பார்த்து கொண்டிருந்தார். இவர்கள் இருவரையும் பார்த்த நிருவோ கிராணி என மனதிற்குள் புன்னகைத்தவள் தன் அருகில் இருந்த சக தோழிகளுக்கு கண்களை காட்டிட அவளில் ஒருத்தியோ ஐயோடா ஏ ஆசா ராசா என சொல்லியவள் தன் ஒற்றை கையால் ராம்மோகனின் முகத்திற்கு நேராக ஒரு சுழற்றி தன் தலையில் வைத்து நெரித்து சொடுக்கி விட்டவள், ஏண்டி நிரு, ஒன்றை தாத்தா இந்த வயசுலேயே இம்புட்டு அழகா இருக்காருன்னா அப்போ வயசில் எம்புட்டு அழகா இருந்திருப்பாரு என ஏக்கமாய் சொல்லி கொண்டு இருந்தவளை மற்றொருவளோ எட்டி அவள் தலையில் நங்கென்று கொட்டு வைத்தவள், அடி கிறுக்கச்சி, உனக்கென்ன புத்திகித்தி கலங்கி போச்சா என்ன? அவர் பேத்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை இப்படியா பேசுவ என்று சொல்ல தன் தாத்தா இப்பொழுதும் அழகாக இருப்பது நிருவுக்கு என்ன தெரியாமலா போகும்? இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டு தலை குனிந்து கொண்டே சிரித்த நிருவோ, இப்போ எதுக்கு அவன் மேலே கோவப்படுற? அவள் விளையாட்டுக்கு தானே பேசுகிறா
என்றவளை பார்த்தவளோ மீண்டும் பக்கத்தில் இருப்பவளை சீண்ட அவளோ ஒரு பெரிய ஏக்க மூச்சை விட்டபடி, எனக்கு தாண்டி ஒன்ற தாத்தாவை அந்த வயசில் பார்க்க கொடுத்து வைக்கல என்று சொல்ல, பக்கத்தில் இருந்தவளோ, இனி நீ என்ன சொன்னாலும் என் வாயை நான் திறக்கவே மாட்டேனே, அப்புறம் எப்படி ஏதாவது பேசுவ என்று வருவோர்களை கவனிக்க ஆரம்பிக்க, நிருவோ அவள் எதுவும் பேசாமல் கோபமாக திரும்பிட, சரி அப்போ எங்கள் தாத்தாவை உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல சரி, ஆனால் இப்போ என்ன கொடுத்து அவரை பார்த்துட்ருக்க என்று கேட்டிட, அதுவா என்று ஏதோ ரகசியம் சொல்வது போல் நிருவின் காதருகில் குனிந்தவளோ, ஒன்ற தாத்தா உன்னை எனக்கு தோழியாக கொடுத்ததால் அவரை இப்போ தள்ளி இருந்து பார்த்துட்ருக்கேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்ற தாத்தாவுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன் என்றவள், இல்லை நிறைய கொடுக்க போகிறேன் என்றிட அந்த புறமாக திரும்பி இருந்தவள், அடிப்பாவி என சொன்னவள் தன் ஒற்றை கையால் வாயை பொத்தியபடி அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். நிருவோ, ஐயோ என் தாத்தாவை வயசில் பார்க்கல சரி, அதான் இந்த வயசில் பார்த்துட்டேல, இப்போயாவது உன் ஆசையை நிறைவேற்றிக்கோ, அப்படி நாம் நினச்ச ஆசை நிறைவேறாமல் போனால் நம்ம ஆத்மா இங்கேயே சுற்றி சுற்றி வருமா என்று இரு கண்களையும் உருட்டி மிரட்டிட, அப்படியா என்பது போல் பார்த்தவள், இவ சும்மாவே ஆடுவா, இவ வேற சலங்கையை கட்டி விடுறாளே என மனதிற்குள்ளாகவே சொல்லி கொண்டு பார்த்திட, அவளோ, நிரு நீ சொன்னால் சரியாத்தான் இருக்கும் என்றவள் வேக நடையிட்டு ராம்மோகனை நோக்கி நடந்தாள். ராம்மோகன் அருகில் சென்ற அவளோ வலது கையை நீட்டு மூடி வைத்திருந்த உள்ளங்கையை மெதுவாக விரித்து, தாத்தா எடுத்துக்கோங்க என்றிட, இங்கிருந்தவளோ, இவ தானே கொடுக்க போகிறேன்னு சொன்னா, இப்போ என்ன இவ கையை காட்டுறா, ஒருவேளை இவ கையில் அவரை கொடுக்க சொல்கிறாளா என நினைத்தவள், அடிப்பாவி என்னடி பண்ணுற என்று தன் தலையில் அடித்து கொண்டு இருக்க, ராம்மோகனோ அவள் கையில் இருந்ததை எடுத்து அவள் வாயில் கொடுத்தவர் பின் தன் கையில் கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட வேகத்தில் நிருவை நோக்கி வந்தவள், எப்படி என்று கண்களை காட்டிட, என்னடி கொடுத்த என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டே மற்றொருவள் கேட்டிட, நான் தான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் என்றிட, அதான் எதை என்றவளிடம் அவள் வெட்கத்தில் நெளிந்து கொண்டிருக்க, இப்போ என்னத்தை கொடுத்தான்னு தெரியலையே என தன் தலையை பீத்து கொண்டவள், அடிச்சி கொஞ்சம் நிறுத்துறியா என்றவளிடம், ஏண்டி உனக்கு பொறாமையாக இருக்கா என்று அவள் கேட்டிட, அவர்கள் இருவரையும் ஒரு சேர திருப்பினாள் நிருபமா அந்த ஜோடிகளை நோக்கி. அது வேற யார் இல்லைங்க, ராம்மோகன் கல்யாணி ஜோடிதான். அவர் தனது உள்ளங்கையில் உள்ளதை கல்யாணியின் வாயில் அவரது உள்ளங்கையும் கல்யாணியின் இதழும் ஒட்டியபடி கொடுத்து கொண்டிருக்க, இங்கோ அவர்கள் அருகில் சென்று வந்தவளோ புஷ் புஷ் என்று மூச்சை விட்டு கொண்டிருந்தாள். அதற்குள் பக்கத்தில் இருந்தவளோ, ஏண்டி தோட்டத்தில் போய் உங்கள் விசேஷத்தை வச்சுருக்கீங்க என்றவள் அசையாமல் நின்று கொண்டே பார்வையை நாலா பக்கமும் சுழல விட்டவள், ஏண்டி நிரு உனக்கு ஏதாவது சத்தம் கேட்குது என்று கேட்க, அதை கேட்டு சிரித்த நிரு, நீ நினைக்கிறதுல தப்பே இல்லை, அந்த சத்தம் என் பக்கத்தில் தான் இருந்து வருது என்றிட, ஐயோ அம்மா பாம்பு பாம்பு என்று கத்தியவரின் சத்தம் நிருவின் உள்ளங்கைக்குள் அடங்கி போனது. ஏய் ஏண்டி கத்துற, இவ தாண்டி அப்படி மூச்சு விடுறா என்றிட, ஆனால் எதிரில் புஷ் புஷ் என மூச்சு விட்டவள் நெஞ்சுக்குழி ஏற இறங்க தன் உதட்டை பிதுக்கி கொண்டே, ஏண்டி நிரு ஒன்ற தாத்தா எனக்கு மட்டும் என் உதட்டில் விரல் கூட படாமல் வாயில் கொடுத்துட்டு ஒன்ற கிராணிக்கு மட்டும் எப்படி கொடுக்குறான்னு பாருடி என்றவளிடம், நிருவோ தன் தாத்தா பாட்டி பாசத்தை கண்டு பெருமிதம் கொண்டபடி நின்றிருக்க, மற்றவளோ கடும் கோபத்துடனும் அப்பொழுதும் அவள் என்ன கொடுத்தாள் என்று புரியாமல் போக, அவளோ அப்படி என்னத்தடி கொடுத்த என்றவளிடம், போடி நானே கடுப்பில் இருக்கேன் இவ வேற என்றவள் நிலம் மதிர அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாள். நிருவோ சிரித்து கொண்டே, அவ என்ன கொடுத்தான்னு உனக்கு தெரியணும் அவ்வளோதானே என்றிட, அவளும் என்று தலையை மேலும் கீழும் அசைத்திட, அவ கல்கண்டு தான் கொடுத்தா, தாத்தா ஒன்றா அவளுக்கு கொடுப்பாருன்னு நினச்சா, அதுவும் நடக்கலை. அதை விட என் கிராணிக்கு என் தாத்தா கொடுத்ததை பார்த்து அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம், வேற ஒன்றும் இல்லை என்றவளை பார்த்தவளோ, ஹூ இவ்வளவு தானா, இதுக்கு தானே இத்தனை புஷ் சபா என்றிட, அப்பொழுதுதான் அவர்களை நோக்கி நடந்து வந்தார் நிருவின் மாமியார்.